தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஞாயிற்றுக்கிழமையை நாம் மறைமறக்கும் ஞாயிறாக நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நற்செய்தியை வாசித்து விசுவசித்து அதை வாழவும், நற்செய்தியாகவே வாழவும், நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கவும், அந்த நற்செய்தியை அறிவிக்கும் பணிக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யவும் திரு அவை நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய நற்செய்தி, இறைவனுடைய வார்த்தை, வாழ்வு தரும் வார்த்தை, சுகம் தரும் வார்த்தை, விடுதலை தரும் வார்த்தை, நம்ம எல்லா விதமான கட்டுக்களிலிருந்தும் நம்மை விடுதலை தருகின்ற வல்லமைமிக்க வார்த்தையாக இருக்கிறது என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இறைவன் தனது வார்த்தையால் நம்மை இந்த நாளிலே அபிஷேகம் செய்ய இருக்கிறார், நம்மை சுகப்படுத்த இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவரது வார்த்தையின் வல்லமையால் அபிஷேகம் செய்ய இருக்கிறார். இந்த புனிதமிக்க இந்த நன்னாளிலே நாம் நற்செய்திக்காக எல்லாவற்றையும் ஏற்று வாழ்வோம் என்ற நம்பிக்கையில இந்த புனித முறையில பங்கு பெற உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். எனவே இந்த திருப்படியிலே பங்கு பெற தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மனதினங்களை ஏற்றுவோம், மனமறந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனிடமும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடுகளுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரியிரக்கத்தால் காத்துள்ள உம்மை எண்ணுகின்றோம். அதனால் உன்னத அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது இடையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடியும் வரை கட்டளையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் 6-7 முடிய. மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே. அவர்களை நாங்கள் புள்ளியர்களை நால்வரை கொண்டவை தாமே. நிழலுக்கு ஏகும் அடிமை போலவும் குளிர்க்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான தீங்கல்கள் எனக்கு வாழ்ந்தன. இன்னமிகு இரவுகள் எனக்கு பயங்கின. படுக்கை போகும்போது எப்போதும் எழலாம் என்பேன். இரவும் நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு விழவேன். என் நாள்கள் தடியின் ஓடு கட்டையும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறும் காற்று என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணாம். இது ஆண்டவர் வழங்கும் வாழ்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வருகிற பாடலின் பல்லவி உழைத்த உள்ளத்தோரை ஆண்டவர் உணர்வுகிறார். நுழைந்து உள்ளோரே
திருக்குறள் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு செலவும் என்று நற்செய்தி அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிக்கப்போருக்குரிய உண்மையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கு அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானே. எப்படியாவது ஒரு சிலரையும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாமே ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவான், சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமனார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை நீக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீக்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு எண்ணிக்கையான மருந்துகள் பலரை அவர் குணப்படுத்தினார். பல நோய்களையும் பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்தார். அவற்றை அவர் பேசவில்லை. இயேசுவிய காலையில் கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இளைஞர்கள் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்கள் அவரை தேடி வந்தார்கள். அவரை கண்டது எல்லாரும் போய் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம்,
வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். Praise God. Praise God. வீட்டில் சொல்லிங்க போய் தேடிப்பாங்க இருக்குதா இல்லையா? Praise God. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. அதிலே வாழ்க. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. அதிலே வாழ்க. Praise God. ஆண்டவரை நினைத்து இந்த நாளுக்காக மகிமையோடு கையெழுத்தி ஆண்டவரை புகழ்வோம். ஒரு விஷயம் என்னன்னே புரியல. என்ன தெரியுமா? திருப்பதியோ அல்லது ஏதாவது ஒரு இடத்திலோ ஆண்டவரை புகழ்ந்து கையெழுத்தினா பாதிக்கையே தட்டாது. ஆனா திருப்பதி முடிக்கிறவுடன் அல்லது யாருக்காவது ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு குருவானவருக்கு அல்லது எதாவது ஒன்றுக்காக கைதட்டுங்க அப்படின்னா இவருக்கு நம்ம நன்றியை செலுத்திக்கணும்னு சொல்ற எல்லா கையும் தற்போது எதுவுமே புரிய மாட்டேங்குது. கடவுளுக்கு தட்டாத கை மனிதருக்கு எப்படிதான் கைதட்டு நடந்து புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. பிரைஸ் காட். என்னுடைய சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். இது போராடுகின்ற வாழ்க்கையில துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நிறைந்த போராட்டமான இந்த வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ அழைத்துக் கொண்டிருக்கிறோம். திருமணம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ரோஜா மலர் படுக்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரோஜா மலர் படுக்கை அல்ல. இன்றைய உலகம் என்பது வெளி உலகம் ரோஜா மலை கொண்டாடுகிறது. நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு ரோஜா பூ கொடுத்து கொண்டாடுறாங்க. எனக்கு கூட ஒருத்தர் கொடுக்க வந்தாங்க. பேசுறாங்க, நீங்க யாருக்கு அல்லேலூயா. ஆக கடவுளுடைய இந்த அழைப்பு, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரோஜா மலர் படுக்கை அல்ல. முட்களும் கற்களும் வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்ததுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் இந்த போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில நற்செய்திக்காக, கிறிஸ்தவ விழுகைகளுக்காக, கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்காக நாம் வாழ்கின்ற பொழுது ஒரு வாழ்க்கையிலே நிச்சயம் போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் நிச்சயம் வரும் வந்து கொண்டே நாம் இருக்கும். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட வாழ்க்கை. சாட்சியான வாழ்க்கை என்பது இறைவனுக்காக, நீதிக்காக, உண்மைக்காக வாழ்கின்ற இந்த வாழ்க்கை என்பது இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு நேர் எதிரான வாழ்க்கை. எனவேதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல்வேறு விதமான போராட்டங்கள், துன்பங்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த போராட்டங்கள், இந்த துன்பங்கள் தான் ஒரு வாழ்க்கையா என்றால் அது இல்லை. என்றால் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே நமது போராட்டங்களிலே நம்மோடு இணைந்து நமக்காக போயிட்டே நின்றவோடு இருக்கிறார். விடுதலை 14 வசனத்திலே வாசிக்கிறோம், இதோ உங்கள் தேவன் உங்களுக்காக போராடுவார். நேரங்களிலே வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, நோய்களை, துன்பங்களை, துயரங்களை நாம் பார்த்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றால் நமது வாழ்க்கையிலே கடவுள் எனது வாழ்வில் இருந்து என்ன செய்கிறார், எனக்குள் இருந்து தேவன் என்ன செய்கிறார், என்னை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார், எத்தனை மகிமை மாட்சிமையோடு அவர் என்னை வாழ அழைத்திருக்கிறார் என்பதை நாம் காண முடியாத வகையில் இந்த துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் என் வாழ்க்கையிலே அதிகமாக போய் கொண்டிருக்கின்றன. ஒரு வாழ்க்கையிலே அடிக்கடி நாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். நினைத்து பாருங்கள், நேற்று நினைத்து பாருங்கள், அல்லது கடந்த வாரத்தை நினைத்து பாருங்கள். அந்த வாழ்க்கையிலே அதிகமாக நாம் எதை பேசியிருப்போம்? நமது பிரச்சனைகளை பேசியிருப்போம், நமது துன்பங்களை பேசியிருப்போம், அல்லது நமது நோய்களை பேசியிருப்போம், அல்லது நமது தோல்விகளை பேசியிருப்போம், அல்லது நமது வாழ்க்கையை நாம் பெற்ற காயங்கள், அவமானங்களை நாம் பேசியிருப்போம். நினைத்து பாருங்கள், யாராவது எப்படியாவது ஒரு நாள் கடவுளின் வாழ்க்கையிலே இந்த நன்மையை செய்தார், இந்த அபிஷேகத்தை செய்தார், இந்த ஆசீர்வாதத்தை செய்தார், எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்றாவது நாம் எப்பொழுதாவது கடவுளின் வாழ்க்கையிலே செய்த நன்மை தன்னை நாம் அறிவித்து இருக்கிறோமா? காரணம் நமது துன்பங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் பார்த்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது வாழ்க்கையிலே இந்த துன்பங்கள் தான் நமக்கு பெரிதாக தெரிகின்றன, இந்த துயரங்கள், தோல்விகள், நோய்கள் தான் நமக்கு பெரிதாக தெரிகின்றன. ஆனால் இந்த நோய்
தேவன் என்னை மீண்டுமாக பழைய நிலையை விட புதிய நிலைக்கு கொண்டு வருகிற ஒரு தேவன் வலிமையின் தேவன் என்னோடு இருக்கிறார். என் வாழ்க்கையிலே நான் எதிர்பாராத நோய் வந்தால் கூட என்னை சுகப்படுத்துகிற என் இயேசு என்னோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமது பிரச்சனைகளை பேசுவது அல்ல, மாறாக நமது துன்பங்களை பேசுவது அல்ல, நமது நோய்களை பேசுவது அல்ல, மாறாக இந்த பிரச்சனைகள் துன்பங்கள் தோல்வியின் மத்தியிலே என்னை வழிநடத்துகிற என் தேவனை இந்த உலகத்திற்கு அனுப்புவது. எனது நோய்க்கு எனது நோயை சுகப்படுத்துகிற என் தேவனை பற்றி பேசுகிற வாழ்க்கையிலே பிரச்சனை வந்துவிட்டதை ஐயோ என்று கூப்பாடு போடுவதை விட ஆண்டவரே என்று அழைத்து பாருங்கள். என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவன் என்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், என்னை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், எனக்கு ஆற்றல் தருகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை வாழ்க்கையிலே எந்த தோல்வியும் நடந்தாலும், சாவின் இருளுக்கு சென்றாலும், சாவின் விளிம்புக்கு சென்றாலும், என் தேவனின் கரம் என்னை தூக்கி பிடித்து நடத்தும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரச்சனைகளை பேசுவது அல்ல, பிரச்சனைகளிலே வாழ்வது அல்ல, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்பது இல்லை, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை என்றால் மனித வாழ்க்கை பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த ஒன்றை பார்த்து கொண்டிருப்பதல்ல. நம்ம வாழ்க்கையின் மறுபக்கத்தில, நம்ம வாழ்க்கையின் முதல் பக்கமாக நம் தேவன் இயேசு நம்மோடு உடனிருக்கிறார். சத்தியத்தை அறிவிக்கும் இதுதான் நற்செய்தி. அனைவருக்கும் நியாயம் நான் கொண்டாடுவது என்பது ஏதோ இறைவார்த்தை பைபிளை தூக்கி கொண்டு மூளை மூளைக்கு தெருவில் நின்று கொண்டு அறிவிப்பது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல. நற்செய்தி அறிவிக்கும் அனைவருக்கும்படி மாறாக முதலிலே எனக்கு நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். எனது வாழ்க்கைக்கு, எனது பிரச்சனைகளுக்கு, எனது நோய்களுக்கு, உங்கள் உடலுக்கு என்றாவது நீங்கள் நற்செய்தி அறிவித்திருக்கிறீர்களா? சொல்லுங்கள். உங்கள் உடலுக்கு, நோய்பட்ட உடலுக்கு, காயப்பட்ட உடலுக்கு, அல்லது கண்ணீர் சிந்துகின்ற கண்களுக்கு என்றாவது நற்செய்தி அறிவித்திருக்கிறீர்களா? அல்லது கோபப்படுகின்ற எண்ணத்திற்கு, பிறரை பொறாமைப்படுகின்ற எண்ணத்திற்கு, பிறரை அடித்து வீழ்த்த வேண்டும் என்ற தீய எண்ணங்களுக்கு என்றாவது நற்செய்தி அறிவித்திருக்கிறீர்களா? இல்லை, நான் அறிவிப்பதில்லை. நற்செய்தி அறிவிப்பது என்றால் நற்செய்தி என்றால் பிறருக்கு சம்பந்தமானது இல்லை. நற்செய்தி என்பது உங்களுக்கு முதல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமானது. நான் எனக்கு நற்செய்தி அறிவிக்கவில்லை என்றால் நான் நம்புகிற, விசுவசிக்கிற, அறிவிக்கிற நற்செய்தி பொய்யாக இருக்கும். நற்செய்தி வார்த்தை உண்மையாக இருக்கும். நான் எனக்கு முதலில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் எத்துணை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்னை தாங்குகின்ற தேவன் இருக்கிறார். அப்படி சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு முதலில் நற்செய்தி அறிவிங்கள். இரண்டாவதாக உங்கள் குடும்பத்திற்கு நற்செய்தி அறிவிங்கள். உங்கள் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் உடனே வந்துவிட்டால் அங்கு நீங்கள் ஓடாதீர்கள். உடனே இறைவார்த்தையை நீங்கள் திறந்து வாருங்கள். ஜெபத்திலே இருங்கள். ஜெபத்திலே இறைவன் உங்களோடு பேசுவார். உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பார். அதை உங்களுக்கு எண்ண வேண்டும். எனவே உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு நீங்கள் நற்செய்தி நீங்கள் வாருங்கள், அறிவியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு முதலில் நீங்கள் நற்செய்தியாக நீங்கள் மாறுங்கள். ஆகவே இதுதான் மறைகடக்கும் ஞாயிறு. எனக்கு நானே முதலில் நற்செய்தியை அறிவித்துக் கொள்ள வேண்டும். ஆக என் வாழ்க்கையிலே எத்துணை வந்தாலும் அதுதான் இந்த வாசகம் கொடுக்கின்ற நம்பிக்கை செய்தி. யோபு வாழ்க்கையை பாருங்கள். எத்துணை நல்லதாக வாழ்ந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் நினைக்கிறோம் கிறிஸ்தவராக மாறிவிட்டார், அல்லது கிறிஸ்தவராக வாழ்ந்தார், அல்லது கோவிலுக்கு தினமும் வந்தார், ஜெபமாலை ஜெபித்தார், நற்கருணையிலே பகுந்து தினமும் தீமை நற்கருணை உட்கொண்டார், பிரச்சனை வராது, துன்பம் வராது, துயரம் வராது, வந்துச்சுன்னா அவ்வளவு பிரிச்சோம் ஐசோ. ஒரு சிலர் சொல்லுவாங்க, கடவுள் போக மாட்டேன், கோயிலுக்கே வர மாட்டேன். உயிர் வருகின்ற உன்னை படைத்த உன் தேவனை நீ மறந்துவிட்டு எங்கே வாழ போகிறான், எப்படி வாழ போகிறான்? ஒரு பேர் சொல்லுவாங்க, கடவுள் நான் போக மாட்டேன், கோயிலுக்கே வர மாட்டேன், புதுசுக்கே வர மாட்டேன், என் வாழ்க்கை நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், நன்றாக செலுத்திக் கொண்டிருந்தேன், ஒரு நாள் கூட திருப்பதியிலே நான் தவறுவதில்லை. ஆனால் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்துருச்சு, என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் இந்த கோவில் வந்துவிட்டது, அவமானம் வந்துவிட்டது, நோய் வந்துவிட்டது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? அல்லது இதுதான் நம்ம விசுவாசமா? இல்லை. யோபு வாழ்க்கையை பாருங்கள். நல்ல மனிதராக நேர்மையானவராக பாவி அல்ல. அவர் நம்மை கூட ஒரு பாவியாக வாழவில்லை. எல்லாவற்றிலும் கடவுளின் கட்டளைகளை அவர் கடைபிடித்து வாழ்ந்தார். கடவுள் அவரை நேர்மையாளர் என்று அழைத்தார். நேர்மையாளர் வாழ்விலே துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வந்தது. அவர் வாழ்க்கையிலே வேதனைகள் வந்தது, துயரங்கள் வந்தது. ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக் கொண்டார். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக் கொண்டார். என் வாழ்க்கையிலே எனக்குரியது என்று எதுவுமே இல்லை. நமக்கு பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கிறது. எல்லாமே எனக்குரியது, நான் சேர்த்து வைப்பதெல்லாம் எனக்குரியது, நான் என்ன இருப்பது எல்லாம் எனக்குரியது என்று நாம் என்று வாழ்கிறோம். நாம் என்று வாழ்கின்ற பொழுது நரகத்தை நாம்
நாம் சம்பாதித்துக் கொள்கிறோம். என்றால் நான் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே நாம் வீழ்ச்சியின் அடையாளமாக மாறி போய்விடுகிறேன். எல்லாம் இறைவன் கொடுத்தது, என்னுடைய என்பது எதுவுமே இல்லை. நீங்கள் சம்பாதித்து வைப்பதெல்லாம் உங்களுக்குரியது அல்ல. உங்களால் ஒன்றை எடுத்து செல்ல முடியாது. அதுதான் யோபு சொல்கிறார், இந்த உலகத்திற்கு நான் நிர்வாணமாய் வந்தேன், ஒன்றுமில்லாமல் நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் நான் திரும்பி செல்கிறேன் என்று சொன்ன யோபு தன் வாழ்க்கையின் துன்பங்கள் துயரங்கள் மத்தியில அவர் சொல்கிறார். யோபு புத்தகத்திலே 2வது வசனத்தை வாசிக்கிறோம். கடவுள் எனக்கு நன்மையை கொடுத்தார், நான் மகிழ்ந்தேன், ஆச்சரியப்பட்டேன், ஆண்டவரிடத்தில் நான் பெருமைப்பட்டேன், வாழ்க்கையை நான் துள்ளி குதித்தேன். கடவுள் எனக்கு நன்மையை கொடுத்தார். ஆனால் அந்த நன்மையை கொடுத்த தேவனிடமிருந்து தீமையை நான் பெறக்கூடாதா? என்றால் இந்த தீமையை விட பன்மடங்கு மீண்டுமான நன்மையை தருகின்ற தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொல்வார் வாழ்க்கையில, ஆண்டவர் என்னை காயப்படுத்துகிறார். யோபு 5:18 வாசிக்கிறோம். என்னை காயப்படுத்துகிறவர் என் தேவன், ஆனால் அவர் என்னை கட்டுப் போடுவார். என்னை தேவன் அடித்தால் கூட அவர் என்னை அரவணைப்பார், அவர் கை என்னை அரவணைத்துக் கொள்ளும். அதுதான் நற்செய்தி. அவர் தனக்குத்தானே நற்செய்தியை அவர் சொல்லிக் கொண்டார், தனக்குத்தானே கடவுள் வார்த்தையை சொல்லிக் கொண்டார். என் வாழ்க்கையில் எதை இருந்தாலும் எல்லாவற்றையும் இழந்து போனோம். அவர்கள் இருந்த எல்லாவற்றையும், ஆடு மாடுகள் எல்லாம் எல்லாவற்றையும், மனைவி பிள்ளைகள் தொழிலாளர்கள் உடனே நண்பர்கள் எல்லாவற்றையும் இழந்தார். இறுதியிலே தனது உயிரை தவிர உடலை கூட இழந்தார். உடல் முழுவதும் புண்கள், நாய்கள் படுத்திருக்கின்ற இடத்திலே அவர் படுத்து கிடந்தார். மாட மாளிகையிலே வாழ்ந்த யோபு நாய்கள் படுத்து கிடக்கின்ற இடத்துல அந்த நாயோட வாழ்க்கை தூக்கி எறியப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர் சொல்லுவார், கடவுள் என்னை மீண்டும் கரம் பிடித்து நடத்துவார். வாசிக்கிறோம். இதோ எனது தொடக்கம் இந்த வேளையிலே இப்படி அவமானமாய் துன்பமாய் துயரமாய் மாறினாலும் எனது வருங்காலம் வளமையாக இருக்கும். அந்த வாழ்க்கையை நாம் நினைக்கிறோம், ஏதோ ஒரு சின்ன இடத்துல நம்ம இருக்கிறோம், நான் ஒரு சிறிய தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன், எப்படி இருக்குமோ, என்ன ஆகுமோ, பெரிய இடங்கள் பெரிய பிசினஸ் இருக்கும்போது என்ன ஆகும் என்று நாம் நினைக்கிறோம். அல்லது எனது குடும்பம் ஒன்றுமில்லாமல் வறுமையில் ஒரு சிறிய எளிய குடும்பமாக இருக்கிறது, என்ன நடக்குமோ என்று நினைக்கிறோம். அல்லது எனது தொழில், அல்லது எனது சிந்தனை, எனது வாழ்க்கை, எனது படிப்பு எல்லாம் சிரித்து என்று நாம் நினைக்கிறோம். தேவன் உனக்கு சொல்கிறார், உனது தொடக்கம் எளிதாக இருந்தாலும் உனது வருங்காலம் வளமையானதாக இருக்கும். அப்படி என்றால் தேவன் வார்த்தையை நீ உனக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும், அதை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் யோபு சொல்லுவார். யோபு 13:15 வாசிக்கிறோம். ஆண்டவர் என்னை கொண்டு போட்டார், என் வாழ்க்கையில் துணை துன்பங்கள் துயரங்கள், ஆனால் என் தேவன் என்னை கொண்டு போட்டாலும் கூட நான் எனது நம்பிக்கை விசுவாசத்திலிருந்து ஒருபோதும் நான் விட மாட்டேன். கடவுளை தூசிக்க மாட்டேன், கடவுளை விட்டு விலக மாட்டேன், ஒருபோதும் விலக மாட்டேன். ஆண்டவர் என்னை கொண்டாலும் சரி, என் உயிரை எடுத்துக் கொண்டாலும் சரி, ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் கூட ஒருபோதும் என் தேவனை நான் விட்டுவிட மாட்டேன், ஒருபோதும் என் தேவனை நான் விட்டு அழ மாட்டேன். என் நம்பிக்கை பெரிது, என் விசுவாசம் பெரிது என்று நான் நிரூபிப்பேன். எத்தனை பேருக்கு இந்த மனம், நமது துன்பத்திலே துயரத்திலே நமது தோல்வியிலே எத்தனை பேருக்கு இந்த மனம்? ஒரு சிறிய நோய் வந்த உடனே நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோமே, திருப்படிக்கு வருவதை நிறுத்தி விடுகிறோமே, ஜெபமாலை ஜெபிப்பதை நாம் விட்டு விடுகிறோமே, குடும்ப ஜெபங்கள் இல்லாமல் நமது குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறதே. எல்லாவற்றிற்கும் நாம் நேரம் இருக்கின்ற பொழுது கடவுளை பற்றி சிந்திப்பதற்கு கடவுளுக்கான நேரம் நமக்கு இதுவே வரவில்லை. கடவுள் கொடுத்த நேரம். சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் ஜெபிக்கிறீங்களா? எங்க ஃபாதர் நேரம் இருக்கிறது? கடவுள் கொடுத்த 24 மணி நேரமும் கடவுளுக்கு அதை ஒரு 10 நிமிடம் கொடுக்கவில்லை என்றால் இந்த 24 மணி நேரங்கள் உங்களுக்கு வீண். அப்படி என்னத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ள போகிறீர்கள்? அப்படி என்ன உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைவேறி விட போகிறது? பாருங்கள், கடவுளுக்கு கொடுக்காதவை எப்பொழுதும் ஒருபோதும் ஆசீர்வாதம் வாழ்க்கையை அறப்போவதில்லை. கடவுள் காரியத்திற்கு முதலிடம் கொடுக்கிறது. கடவுளுடைய காரியத்திலே, கடவுளுடைய விஷயத்திலே நீங்கள் முதலிடத்தை கொடுத்து பாருங்கள். எத்தனையோ பேருடைய சாட்சியத்தை நான் கேட்டிருக்கிறேன். கடவுளுக்காக, கடவுளுடைய காரியத்திலே, கடவுளுடைய பணியிலே முதன்மை கொடுத்தவர்கள் தன்னுடைய நேரத்தையோ அல்லது பொருளையோ பணத்தையோ தன்னுடைய வாழ்க்கை இழந்தவர்கள் ஒருபோதும் அவர்கள் இருக்கிறார்கள். கடவுள் அவர்களை பஞ்சமடைந்து ஆசீர்வதிப்பார். பேதர் கேட்டார், ஆண்டவரே, நான் இந்த ரட்சணையை வைக்கவும் பின்னாலே எங்களுடைய மனைவி, பிள்ளைகள், தந்தை, தாய், வீடு, இடம் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ இதை விட்டுவிட்ட
அவருக்கு நாம் கொடுப்பதனுடைய மகிமை மாட்சியம். கடவுளுக்காக நாம் செய்கின்ற அந்த காரியங்களை நமக்கு திருப்பி கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லுவார், பணம் இறங்கி ஏழைக்கு கடன் கொடுப்பவர் ஆண்டவர்களுக்கு கைமாறி வருவார். கடவுளுக்கு நீ 10 நிமிடம் செலவழித்தால் அதை உனக்கு 100 நிமிடமாக கடவுளுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொடுப்பார். அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மகிமை மாட்சிமை. யோபு சொல்லுவார், என் தேவனை நான் அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உடலிலே என் உடலெல்லாம் புண்ணாய் மாறிக்கொண்டிருக்கிறது, என் உடல் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது, என் சதையெல்லாம் பீய்த்து கொண்டிருக்கிறது, நான் அழிய போகிறேன். ஆனால் இந்த சூழ்நிலையிலே என் தேவனை இந்த புழுதியிலே நான் காண்பேன், என் மீட்பரை நான் காண்பேன் என்று சொன்னார். ஒரு விசுவாசத்தை பாருங்கள். நான் அழிந்தாலும் சரி, நான் உலகத்தை விட்டு போனாலும் சரி, ஆனால் நான் அதற்கு முன்பாக என் தேவனை இந்த சதையோடு நான் காண்பேன். என் மீட்பரை, என்னை புழுதியிலிருந்து தூக்கி விடுகின்ற என் மீட்பரை இந்த சதையோடு நான் உயிர் வாழ்கின்ற வேலையை நான் காண்பேன். இதுதான் விசுவாசம். ஆக நம்ம வாழ்க்கையில நற்செய்தி அறிவிப்பு மறைமரபு என்பது எனக்கு நான் முதலிலே நற்செய்தி அறிவிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுக்கு முதலில் நற்செய்தியை சொல்லுங்கள். நற்செய்தியை சொல்லுங்கள். சோறுகின்ற வேலையில சொல்லி பாருங்க, என் தேவன், என்னை தேற்றுகின்ற தேவன் என்னோடு இருக்கிறார். யாரும் இல்லாமல் அனாதையாக நினைக்கின்ற வேலையை சொல்லுங்கள். என் தாய் தந்தை என்னை கைவிட்டார்கள், என்னுடைய தாய் தந்தை என்னை கைவிட்டார்கள். என் தேவன் என்னை தாயாய் தந்தையாய் அரவணைத்துக் கொள்வார் என்று சொல்லி பாருங்கள். நான் வீட்டில் வேலையிலே என் தேவனின் கரம் என்னை தூக்கி பிடித்து எழுப்பிவிடும் என்று சொல்லி பாருங்கள். இதுதான் நற்செய்தி. உங்களுக்கு நீங்களே நற்செய்தியை அறிவியுங்கள். உங்களுக்கு நீங்கள் நற்செய்தியாய் மாறுங்கள். இரண்டாவதாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விசுவாசத்தை கற்றுக் கொடுங்கள். எவையோ நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்கள், இறைவார்த்தை பைபிள் நீங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. 20,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு மொபைல் போன் வாங்கி கொடுக்குறோம். அந்த மொபைல் போன் உடஞ்சிச்சுன்னா அந்த குடும்பமே உடஞ்சது மாதிரி ஃபீல் பண்ணி குடும்பமே மொத்தம் அழுதுகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்றாவது ஒரு பிள்ளைகளுக்கு இறைவனுடைய வழிகளை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நாம் என்றாவது எடுத்திருக்கிறோமா? கடவுளை கொடுக்கவில்லை என்றால் ஒரு பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் நாம் வாழ்க்கையை அவர் வாழ்வை காணப்போவதில்லை. எதை வாங்கி கொடுக்க போகிறோம்? ஆனால் அவர் எல்லாமே இலவசமாக ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பைபிள் ஃப்ரீயா கொடுங்க, எல்லாம் இலவசம் நமக்கு வேண்டும். கடவுள் நமக்கு இலவசம், குருவானவர் நமக்கு இலவசம், எல்லாம் இலவசம். கடவுளுக்காக எதை கொடுக்க போகிறீர்கள்? எதை வாங்கி கொடுத்தீர்கள்? நினைச்சு பாருங்க. 200 ரூபாய் வயிறுக்காக வந்த ஸ்டாலுக்கு அதை கன்செஷன் கிடைக்குமா? 20,000 ரூபாய் மொபைல் வாங்குவதற்கு நான் கன்செஷன் கேட்பதில்லை. 50,000 ரூபாய் கொடுத்து பல்வேறு விதமான பொருட்கள் வாங்குவதற்கு நாம் நினைப்பதில்லை. அதே போல சும்மா ஒரு 10 ரூபாய் காப்பி குடிச்சிட்டு 20 ரூபாய் டிப்ஸ் வர்றதுக்கு நமக்கு கவலைப்படுறதில்லை. ஆனால் கடவுளுக்கு கொடுத்து வருகின்ற பொழுதுதான் பழைய நோட்டு தருவோம், கிழிச்சு போன 5 ரூபாயை தருவோம், யூஸ் பண்ணாத 1 ரூபாய் தருவோம், 10 ரூபாயை தருவோம், 100 ரூபாயா சரி 100 ரூபாயை என்றெல்லாம் நாம் யோசிப்போம். கடவுளுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். என்றால் நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட விருப்பதெல்லாம் உங்களுக்கு இல்லையா? என்னிடம் இருப்பதெல்லாம் தேவன் கொடுத்தது. தாவீது அரசு வாழ்க்கையில ஒரு அழகான காரியம். அவர் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா பொருள்களையும் அவர் சம்பாதிப்பார், எல்லா பொருள்களையும் கொண்டு வருவார். இருப்பதிலே மிக சிறந்த மிக நேர்த்தியான ஒரு எல்லா பொருளையும் அவர் கொண்டு வருவார். எங்கும் மனிதர் பயன்படுத்தப்படாது, எங்கும் இல்லாதது அப்படிப்பட்ட பொருட்களை அவர் தேடி தேவனுடைய எருசலேம் ஆலயத்தை கட்ட அவர் எல்லா இடங்களிலும் பொருட்களை கொண்டு வருவார். இறுதியிலே தேவனுடைய அந்த நற்கருணை பேழை, உடன்படிக்கை பேழை இருக்கின்ற அந்த புனிதமிக்க அந்த புனித இடத்தை கட்டுவதற்கு எவரிடம் ஒரு கையேற்ற மாட்டார். என்ன செய்வார் தெரியுமா? தனது கருவூலத்தை அவர் திறந்து எல்லாவற்றையும் கடவுளுடைய அந்த புனித பலிபீட கட்டுவதற்கு கொடுப்பார். கொடுத்துவிட்டு என்ன சொல்ல தெரியுமா? கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க நான் யார்? கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க நான் யார்? அவர் கொடுத்ததை நான் திருப்பி அவருக்கு கொடுக்கிறேன். நான் கொடுத்ததை அவருக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன். அது புரியவில்லை. கடவுள் கொடுத்ததை அவருக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன். இதை வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஆண்டவருடைய திருமுறையிலே எவரும் வெறும் பெயராய் வராது. கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு செலுத்து. அப்பொழுது நீ பன்மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவாய்.
பன்மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவார். உன் வாழ்க்கையை நீ சம்பாதித்தவை எல்லாம் அதிலே கடவுள் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில் இதுதான் மலைவளர்ப்பு. என்னால் இந்த மலைவளர்ப்பு பணிக்கு எவ்வாறெல்லாம் நான் உதவி செய்ய முடியும்? தேவன் எல்லா இடங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் ஊர் ஊராக சுற்றி 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 கால்நடையாக நடந்து எல்லா ஊர்களுக்கும் நற்செய்தி அறிவித்தார். விதிகளை போக்கினார். சாத்தானின் கட்டுள்ளவர்களை அவர் விடுவித்தார். எல்லா இடங்களுக்கும் சென்றார். பவுல் சொல்றார் அந்த வாசகத்துல, நாம் எதையும் இந்த நற்செய்தி அறிவிப்பேன் என்பதற்காக நாம் எதையும் மக்களிடம் பெற்றுக் கொள்ளவில்லை. எதையும் நாம் மிகமாக கருதவில்லை. காரணம் என்ன? ஒப்படைக்கப்பட்ட காரணம். மனசுக்கு நற்செய்தி அறிவிப்பு என்பது குருக்கள் சாமியார்களுடைய வேலை இல்லை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கு பெற்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் அதிலே பங்கு இருக்கிறது. நற்செய்திக்காக நாம் வாழவில்லை என்றால், நற்செய்திக்காக எனது நேரம், எனது பணம், எனது தொழில், எனது வீடு, எனது குழந்தைகள் இல்லை என்றால் நான் கடவுளுக்குரிய அல்ல. இந்த வாழ்க்கை கடவுளுக்குரிய என் வாழ்க்கை ஆசீர்வாதம் சாதாரண வாழ்க்கை தொழுது செப்பினோம் நினைக்கிறது. அப்படித்தான் நடக்கும் வாழ்க்கையில. கடவுள் இல்லாத இடங்களிலே, கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காத இடங்களிலே எப்படி நமது வாழ்க்கை, எப்படி நமது வீடு ஆசீர்வாதமாக இருக்கும்? நேரத்தை யோசித்து பார்ப்போம். என்னன்னா வீடு பிளஸ் பண்ண, அது புதிய வீடு கட்டி பிளஸ் பண்ணவாங்க. நான் எத்தனை மணி என்று கேட்பேன், எத்தனை மணி என்று கேட்பேன், இத்தனை மணிக்கு வந்து ஏன் என்று கேட்பேன். நல்ல தயவு செய்து வரமாட்டேன், தயவு செய்து போக மாட்டேன் என்று சொல்றேன். அப்படி யாராவது என்னை ஏதாவது பேசிக்கூடாதீங்க. நல்ல நேரம், கேட்ட நேரம் அல்லது வேற ஆகலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தயவு செய்யலாம் பேசிக்கூடாதீங்க. அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படியே நல்ல நேரம், கெட்ட நேரம், நான் இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு ரசிக்காங்க 7 மணிக்காக காத்திருந்தாங்க. 7 மணிக்கு நான் வந்து ஜோத்தை ஆரம்பித்து என்று சொன்னேன். அவங்க அப்படி என்ன ஒரு டீ குடிக்க, ஒரு காஃபி குடிக்க அப்படின்னாங்க. என்னன்னா பார்த்தா அங்க இருந்து காவல் 7 மணிக்கு தான் நடக்க ஆரம்பிக்குது. நான் சொன்னேன், நீங்க என்னமோ பண்ணிக்கங்க. 7:15 நான் ஜபத்தை ஆரம்பித்து விட்டு 7:30 நான் கேட்டு வெளியே விட்டேன். கடவுள் இல்லாத இடங்களிலே கடவுளை நாம் அழைத்துக் கொண்டு அங்க பார்த்தா சுத்தம் வச்சிருக்கோம், மாதம் வச்சிருக்கோம், ஏசப்பா வச்சிருக்கோம், அம்மையா வச்சிருக்கோம், சிலுவை வச்சிருக்கோம். இதை வைத்துக் கொண்டு எதற்கு நடக்கிறார்கள்? எதற்கு கேட்கிறார்கள்? எதற்கு வாழ்கிறார்கள்? எனது குடும்பத்தில் நான் சாட்சியாக சொல்றேன். எனது தங்கையின் கல்யாணத்தை, எனது தங்கையின் தம்பியின் கல்யாணத்தை நான் 80 நேரத்தில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வேறுபடி பண்ணேன். எங்க தம்பிக்கு, எங்க தங்கச்சி எல்லாத்துக்கும் குழந்தை, எல்லாம் என் தங்கச்சி எல்லாத்துக்கும் ஆரம்ப சொன்னேன். எல்லாத்துக்கும் ஆரம்ப சொன்னேன். எங்க வீட்டுல பெரிய பாபு சொன்னாரு, ஐயோ அவர் சாமியா ரொம்ப நல்லா இருக்குல்ல, அவர் சாமியா நல்லா இருக்கணும் என்று சொன்னார். உங்களுக்கு நல்லா இருக்கணும், ஏன் தங்கச்சி நல்லா இருக்கணும் என்று நான் 10:30 ஆரம்பிக்கிறேன். எதிர்கொள்ளே 10 மணிக்கு வச்சேன். இன்னைக்கு என் தங்கச்சிக்கு 3 ஆகும். அதுதான் நற்செய்தியா நாம் என்ன அறிவிக்க போகிறோம்? உங்களுக்கு நீங்கள் நல்ல நேரம், கெட்ட நேரம் பார்த்தால் நற்செய்தி அறிவிப்பீர்கள். நற்செய்தி அறிவிப்பு நீங்கள் நற்செய்தியாக வாழுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் நற்செய்தியை அறிவீர்கள். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கிறது. ஆக இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இயேசுவோடு இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் இயேசு கொண்டு போங்க என்றால் ராயப்பரின் வீட்டிற்கு இயேசு செல்கிறார். ராயப்பர் ஒன்று சொல்ற, ஆந்திரே ஒன்று சொல்ற, கூட வந்த யோவான் சொல்றாரு, ஆண்டவரே ராயப்பருடைய மாமியார் ஆயிஸ்வரா கிடைக்கிறார். உங்கள் பிரச்சனைகள், துக்கங்கள், துயரத்தை இயேசுவிடம் எடுத்து வாருங்கள். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசுவிடம் எடுத்து வாருங்கள். அன்புடைய சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி அறிவிப்பதை மலைவளர்ப்பு நாயை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் நாமும் மலையாக வாழ, மலை தெரியுமா? உண்மை மலை பரப்பு, உண்மையை பரப்பு. இயேசு உண்மை, இயேசுவே உண்மை. இந்த உலகத்திலே இயேசுவை தவிர எவர் உண்மை அல்ல. அதுதான் பிரிய பவுல் சொல்வார், நான் அறிவித்த இந்த நற்செய்தியை விட வேறு எவராவது நற்செய்தி புனைக்கதையோடு உங்களுக்கு நைட்டு போட்டு அறிவிப்பினை அறிவிச்சா சபிக்கப்படட்டும். பிரிவினை சபையை வருவார்கள். உங்களை பிரிப்பதற்காக, இந்த ஆளுமை திருவதற்காக ஓராயிரம் வருவார்கள். அவர்கள் தங்கள் வயிற்றுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார்கள். அதான் சொல்லுவாங்க, கேட்க சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர் வருவாரு, அவர் வரும்போது நடந்து வருவாரு, நற்செய்தி அறிவிப்பாரு. 2வது சைக்கிள் வருவாரு, நற்செய்தி அறிவிப்பாரு. 3வது ஒரு மோட்டர் பைக் வருவார், நற்செய்தி அறிவிப்பாரு. 4வது ஒரு கார் வருவார், நற்செய்தி அறிவிப்பாரு. 5வது ஒரு 5 மாடி அலுவலகம் கட்டி அதை நற்செய்தி அறிவிப்பாரு. அவர்கள் தங்கள் வயிற்றுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இந்த பவுல் சொல்றாரு, நற்செய்தினால் ஒரு பயனை நாம் ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. இப்படி சகோதர சகோதரர்களே, நற்செய்திக்காக வாழ்வோம், நற்செய்தியாக வாழ்வோம். அதே வேளையிலே இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு என்னால் நான் உதவிகளை செய்வோம். நம்ம நற்செய்தி அறிவிக்க முடியவில்லை என்றால் ரொம்ப பேர் ஆந்திராவில் இருக்கிற ரொம்ப குடும்பங்கள் வருவாங்க.
ஃபாதர், என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு மகன் இல்லையே, அல்லது என் மகளே இந்த நற்செய்தி படிக்க அனுப்ப என்னால் முடியவில்லை என்று ஒரு குருவானவரை படிப்பதற்கான அந்த உதவியை அவர் செய்து கொண்டு போவார்கள். நாம் எதை செய்கிறோம்? இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான ஆண்டவர் சொன்னார், கடவுளின் தேவ ஆலயத்தை கட்டுங்கள், உங்கள் இல்லம் கட்டப்படும். உங்கள் இல்லம் கட்டப்பட வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் வாழ்வு செழிக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் தொழில் செழிக்க வேண்டும் என்றால், கடவுளுடைய ஆலயத்தை கட்டுங்கள், கடவுளின் பணியை கட்டுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை கட்டி எழுப்புவார். கண்ணை போய் பிரச்சனைகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள், நோய்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையை போராட்டத்தில் என்னோடு இருக்கிறேன். எத்துணை துன்பங்கள், எத்துணை அவமானங்கள், எத்துணை வேதனைகள் வாழ்க்கையை வந்தாலும் ஆண்டவரை நான் விட்டு ஒருபோதும் பிரிகிறேன். அப்பா, நீ என்னோடு இருக்கிறேன். என் நோய்களின் மத்தியில் உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார், சுமப்படுத்தினார் என்று திருப்பாடல் சொன்னதை போல, ஆண்டவரே என் நம்பிக்கை இருக்கிறேன். ஆண்டவரே, நான் துன்ப துயரங்கள் வேலையிலே, அவமானத்தின் வேலையிலே, உடைக்கப்பட்ட வேலையிலே என்னோடு இருக்கிறீங்கப்பா. என் நம்பிக்கை அறிக்கையிடுங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. உடைந்து போனவன்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரனா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? தேவனை பயன்படுத்துகிறார். உடைந்த வேலைகள் எல்லாம், நாம் சோர்வுற்ற வேலைகள் எல்லாம், கண்ணீர் சிந்துகின்ற வேலைகள் எல்லாம் என் தேவனை பயன்படுத்துகிறார். நற்செய்தியை சொல்வோம். நம்பிக்கையோடு இந்த வேலையில நாம் இந்த புனித வழிகளை தொடர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அமர்வோமா? நம்பிக்கையை அறிக்கையிட முடியும். நம்பிக்கையை அறிக்கையிடுவது என்பது நற்செய்தியை அறிக்கையிடுவது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த நற்செய்தியை அறிக்கையிடுகிறோம் என்பதிலே விசுவாசத்தோடு எழுதுகின்ற நம்பிக்கையில உறுதியுடன் நாம் அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வாழ்க்கையின் போராட்டத்திலே இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளிலே நம்மோடு உடன் இருக்கிறார். இந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட நாம் நமது தேவைகளை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும், நமது பொது தேவைகளையும் தனிப்பட்ட தேவைகளை நினைத்து நிலையில என்னை நோக்கி நாம் காண்போம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் ஆயனாம் இறைவா, எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள்,
குருக்கள், துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் உமது ஒளியின் பாதையில் பயணித்து மக்களை விசுவாச வாழ்வில் கட்டியெழுப்ப ஆவின் வரங்களால் நிரப்பி வழிநடத்தப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது நாட்டு தலைவர்கள் மக்களை தீவிரவாதம், இனம், மொழி பிரச்சனையிலிருந்து பாதுகாத்து அமைதி வாழ்விற்கு வழிகாட்டிட உமது அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது இளையோரை ஆசீர்வதியும். இவர்கள் இயேசுவின் குரலுக்கு செவி கொடுத்து காலத்தின் அறிகுறிகளை உயர்த்தி வந்து நற்செய்திப்படி வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்துவரும் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற உயரிய உண்மையை உணர்ந்து நாங்கள் சமுதாய அக்கறை உள்ளவர்களாகவும் அனுசரணை உள்ளவர்களாகவும் வாழ்ந்து அன்பு ஒன்றையே முதலிடாக கொண்டு புதிய சமுதாயத்தை கட்டியெழுப்ப கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம். இயேசு வாழ்கிறார். இயேசு இருக்கிறார். தீபம் சொன்னதை போல இயேசு அங்கிருந்து எதை எதை கிடைக்கிறது? சாவா, நோயா, வேதனையா, துன்பமா, துயரமா, தோல்வியா, அவமானமா, இதுதான் என்னை பிரிக்க முடியும். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்ற நம்பிக்கையில நாம் நற்செய்தியாக வாழ, நற்செய்தியாக வாழ தேவையான வரங்களை கேட்டிருக்கிறோம். இறைவன் அருள் கூர்ந்து நம் நாட்டுகளை எல்லாம் தயவாக கேட்டதன்படியாக இது ஒரு வழியில எங்களால் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கெஞ்சி நன்றாக நல்ல பிதாவே. நம்முடைய சகோதரர்களே, இப்பொழுது இருக்கப்படுகின்ற இந்த காணிக்கை மறைவரப்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்படும். எனவே தாராள உள்ளத்தோடு உங்களுடைய கரங்களில் இருக்கின்ற காணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளுக்கு நீங்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ தாராள உள்ளத்தோடு கடவுளுக்கு காணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளை எடுத்து காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். என் அன்பினாகவே அப்பா, உங்கள் பிள்ளைகள் தாராளமாக கொடுக்கின்ற இந்த காணிக்கைகள் மறை வரப்புக்காக அர்ப்பணிக்கப்படும்படியாக இதை ஆசிரிக்கிறார்கள். கடவுள் கொடுத்ததை, கடவுளுக்கு கொடுத்ததை அவர் நண்பனுக்கு உனக்கு திருப்பி கொடுப்பார் என்று சொன்னதை போல இதோ எவரும் முகபாட்டத்தோடோ இதோ எவரும் வருத்தத்தோடு கொடுக்க வேண்டாம், மன மகிழ்ச்சியோடு கொடுங்கள் என்று பவுல் சொன்னதை போல இந்த பிள்ளைகள் காணிக்கையை இவர்களுக்கு பன்மடங்காக திருப்பி கொடுக்கும்படியாக இந்த வேளையிலே இந்த காணிக்கையை ஆசிரியத்திற்கும்படியாக என் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம். கொடுக்க நோக்கி வருவார்கள். உங்களை காணிக்கையை நீங்கள் அவர்களுக்காக தாராளமாக கொடுத்து வருவார்கள். Thank you.
இந்த சகோதரி உங்களுடைய மாலை புரிந்தபடி எல்லா வளையர்களும் ஏற்றதாக இக்காணிக்கை பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்காமரை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல்கள் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுதே அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானின் பிடிகளிலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு மொழிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே ஆனதுவர் முதன்மை ஆனதுவரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் வான்படைகளின் அணிகள்
ஆண்டவரே நீயாகவே தூய்மை. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை இருக்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக ஏற்படுத்துவதை மாறுவதாக தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, இவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் எதிரிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இதுவா மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்படையும் கூர்ந்து வாழ்வதன் நோக்கத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தை நோக்கமும் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியர்களுடைய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டு நகைவோக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையோடு நன்றாகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பறவைக்கும் ஒரு திருத்தவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தத்தை பிரார்த்தி செய்கிறாய் பீட்டர் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உங்கள் திருத்தவை அன்பில் நிறைவுபட செய்தோம். மேலும் உயிர்கள் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எனது அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமூடியோடு ஏற்றணும். எங்கள் அனைவரையும் இறக்கமாயிடும். கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் பாதுகாவலையும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவல்லவாறு மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரில் எல்லா இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் மன்றாடுவோம். சாத்தானின் கட்டுக்கள், பிடி சூனியங்கள், மாய மந்திர தந்திரங்களிலிருந்தும் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயம் அச்சமும் இல்லை நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பின்பற்றுக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது அவையில் நம்பிக்கையை நோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருளினாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை கொடுக்கிறோம். கிறிஸ்து அமைதி. வாழ்க்கையின் போராட்டத்திலே நம்மோடு உடனிருந்து நம்மோடு வாழ்கின்ற தேவனாய் நமக்காக கல்வாரியிலே தன் உயிரை கொடுத்த இறைவனின் சமம் உலகின் பாவங்களை போக்குகிறவர் இந்த சம்பரிலிருந்து கிடைக்கப்பட்டு நாம் அதை பெற்றோம்.
அறிவிப்புகள் நமது நீலகிரி மாவட்டத்தில் பிள்ளைகளுக்கான நிகழ்நிலை ஆன்லைன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. எனவே பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை இந்த மறைக்கல்வி வகுப்புகளில் கலந்து கொள்ள வற்புறுத்துமாறு கட்டாயப்படுத்துமாறு அவர்களை நீங்கள் ஊக்குவிக்குமாறு உங்களை அப்போது கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது உங்களுடைய முதன்மையான கடமையும் பொறுப்புமாகும். கடவுளுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டு நமது திருத்தலப்பேர் ஆலயத்தில் நமது பங்கின் சிறுவர் சிறுமியருக்கு புது நன்மை மே மாதம் 16ஆம் தேதியும் ஆண்டவரின் வெள்ளேற்பு பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை என்று வழங்கப்படும். உறுதி பூசுதல் மே மாதம் 23ஆம் தேதி
தூய ஆவியானவரின் பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை என்று வழங்கப்படும். எனவே புது நன்மை மே மாதம் 16ஆம் தேதியும் உறுதி புஷ்டர் மே மாதம் 23ஆம் தேதியும் வழங்கப்படும். இன்றைய தினம் திருப்பணிகளில் நாம் கொடுத்த தன்னார்வ காணிக்கை தொகை முழுவதுமாக மறைவதற்கு ஞாயிறு நிதியில் சேர்க்கப்படும். எனவே இதுவும் தாராளமாக கொடுத்து உதவுகின்றவர்கள் உதவலாம். வியாழக்கிழமை 11ஆம் தேதி லூர்து அன்னையுடைய திருவிழா. அன்றைய தினம் உலக நோயுற்றோரின் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. உலகில் உள்ள அனைத்து நோயுற்றோர்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிக்க அன்று அழைக்கப்படுகின்றோம். அல்சூரில் உள்ள புதிய லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. வருகின்ற ஞாயிறு 14ஆம் தேதி விவிலிய ஞாயிறாக நமது உயர் மறை மாவட்டத்தில் கொண்டாடப்படுகிறது. எனவே ஒவ்வொரு குடும்பமும் திருவிவிலியத்தை வாங்கி வாசித்து தியானித்து இறைவனை பெற சிறப்பாக நாம் அழைக்கப்படுகிறீர்கள். எனவே ஒவ்வொரு இடத்திலும் திருவிவிலியத்தை வாங்கி வைத்திருங்கள். விவிலியம் இல்லாதவர்கள் எனவே திருவிழியை தயவு செய்து வாங்குங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கி படிக்க வையுங்கள். நாளுக்கு ஒரு அதிகாரமாக வீட்டுக்கு ஒரு விவிலியம் இருப்பது நிறைய ஆசை நமக்கு கொடுக்கும். எனவே ஒவ்வொரு நாளும் திருவிழியை வாசியுங்கள். திருப்பணிக்கு வருகின்ற பொழுது எடுத்து வாருங்கள். ஆண்டவரை தூக்கி வாங்க. அவர்கள் தூக்கி வச்சிருப்பாரு. ஆண்டவரை தூக்கி வாங்க. பைபிளை தூக்கிட்டு வாங்க. நிச்சயமாக ஆண்டவர்களுடைய தூக்கியை வச்சிருப்பாரு. ஆனா பைபிள் தூக்கினா பிரச்சனை இல்லை. பைபிள் தூக்கினா தான் கிறிஸ்தவர்கள். சரியா? ஆமா. அதனால நீங்கள் திருவிவிலியத்தை நீங்கள் எடுத்து வாருங்கள். திருப்பணிக்கு எப்பவும் தான் சொல்லலாம். எடுத்துக்கலாம். மொபைல் அப்படின்ட்டு மொபைலில் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப பேர் அப்படின்னா மொபைலே பைபிள் எடுப்பாங்க அப்படின்ட்டு மொபைலில் சாப்பாடு தான் அதே சாப்பிடுங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே திருவிவிலியத்தை ஒவ்வொரு நாள் வாசமும் திருவிவிலியத்தை ஒவ்வொரு நாளும் படிப்போம் என்று உறுதி எடுத்து நாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் திருப்பணியை பங்கேற்போம். எனவே திருப்பணிக்கு வருகின்ற பொழுது அன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் திருப்பணியத்தை எடுத்து வந்து நீங்கள் திருப்பணியை பங்கு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த புதன்கிழமை 17ஆம் தேதி திருநூற்று முதல் அன்று நாம் நவகாலத்தில் கூறுகிறோம். எனவே அன்றைய தினம் நாம் ஒரு சந்தையும் சுத்த வசனம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். மாமிச உணவுகளை தவிர்த்து ஒருவேளை மட்டுமே உணவு உண்ண நாம் இந்த நாள் அறிவுறுத்தப்படுகின்றோம், அழைக்கப்படுகின்றோம். எனவே உங்கள் வீடுகளில் உள்ள பழைய மந்திரித்த குறுத்தோடைகளை நீங்கள் எடுத்து வந்து ஆலயங்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது பேராயர்கள் காலை 8 மணி திருப்பணியை நிறைவேற்றி பின்னர் புதுப்பிக்கப்பட்ட நற்கருணை சிற்றாலயத்தை ஆராதனை ஆலயத்தை திறந்து வைப்பார். விண்ணேற்ற ஆலய பங்கைச் சேர்ந்த திருநாதன் அவர்கள் இந்த நற்கருணை ஆராதனை சிற்றாலயத்தை புதுப்பிக்க பெருமளவில் உதவி புரிந்தார். அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நமது நன்றிகளை தெரிவிப்பதுடன் இறைவர் அவர்களின் குடும்பத்தை நிறைவை ஆஸ்வதிக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நமது உயர் மறை மாவட்ட செய்திகள் அடங்கிய மாத இதழ் தாபோர் ஆங்கிலம் மற்றும் கன்னடத்தில் வெளிவருகிறது. இந்த மாத இதழிற்கு சந்தாதாரராகி இதன் தொடர்ந்து வெளிவர உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது திருத்தலப்பேர் ஆலயத்தில் தவக்கால தியானம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும். மார்ச் 15, 16 தேதிகளில் ஆங்கிலத்திலும் 17, 18 தேதிகளில் கன்னடத்திலும் 19, 20 தேதிகளில் தமிழிலும் நடைபெறும். ரட்சக சபை குருக்கள் இந்த தவக்கால தியானத்தை நடத்துவார்கள். எனவே இந்த தவக்கால தியானத்திலே சிறப்பாக பங்கு பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். திருப்பதிக்கு வருகின்ற பொழுது நீங்கள் உங்களையும் உங்களுடைய உடமைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே திருப்பணியிலே வேண்டுமாக நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது தயவு செய்து 2 கரங்களை நீங்கள் நீட்டி பயபக்தியோடு வாங்குங்கள். உங்கள் கைகளை நீங்கள் வருவதற்கு முன்பாக சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் தயவு செய்து வரவும். எனவே 2வது ஆமென் என்று தயவு செய்து சத்தமாக சொல்லி நற்கருணையை நீங்கள் பயபக்தியோடு வாங்கி உட்கொள்ளுமாறு அப்போது கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இறுதி ஆசிரியருக்காக நாம் எழுதியிருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்கதினுடனே அதனால் கிறிஸ்துவுக்கும் நாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உலகின் மீட்புக்கான கணிதந்து மகிழ்ந்து வாழவும் நற்செய்தியாக வாழ்ந்து நற்செய்தியை அறிவிக்கவும் அருள் புரிவீராக. எங்களால் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நம் வாழ்வில் தொடரட்டும். Peter